சேலத்தில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்த போலீசார் சுமார் 1.45 லட்சம் மாத்திரைகளை பறிமுதல் செய்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இது தொடர்பான முழு விவரங்கள். சேலம் தாரகாப்பட்டி மேட்டுத்தெருவில் மேகலா என்பவர் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அவர் வீட்டிற்கு சென்று அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பல்வேறு கம்பெனிகளைச் சேர்ந்த குறிப்பாக 6,82,000 மதிப்பிலான 1,45,000 மாத்திரைகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் வலி நிவாரணி மாத்திரைகள் உட்பட அனைத்தையும் போதை தர பயன்படுத்தி வந்ததும் காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றத்திற்காக மேகலா கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்பொழுது அவரது கணவர் கண்ணன் என்பவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக சேலம் தாரமங்கலம் பகுதியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அவர் வைத்திருந்த மாத்திரைகளை குறிப்பாக அவரை ஜாமீனில் வெளியே எடுப்பதற்கும் குடும்ப வருமானத்திற்காகவும் மீண்டும் அந்த போதை மாத்திரைகளை மேகலா விற்பனை செய்தது காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. தற்பொழுது அந்த போதை மாத்திரைகள் அனைத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றி தற்பொழுது மேகலாவை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. மேலும் இது தொடர்பாக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரி இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த போது சேலம் மாவட்டம் முழுவதும் இந்த போதை மாத்திரைகள் விற்பனை தடுப்பதற்கு பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தற்பொழுது பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு தடுத்து வருவதாகவும் இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கு அனைத்து வித நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பாக போதை மாத்திரைகள் எங்கிருந்து வந்தது, அதே போன்று இவர்களுக்கு விற்பனை செய்வதற்கு எந்தெந்த மாநிலங்களில் கிடைக்கப்பட்டது என்பது குறித்து தற்பொழுது இது தொடர்பான விசாரணையும் காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.